மார்ச் 22, 2024 இந்திய விண்வெளி கழகம் ரொம்ப பெரிய ஒரு சாதனை பண்ணியிருக்காங்க. மறுபயன்பாட்டு விண்கலத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தி பார்த்துருக்காங்க. இந்த RLV அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள் அப்படின்னா என்ன, இதனால் நம்ம இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். வெல்கம் டு தமிழ் சாளரம். பொதுவாக இந்திய விண்வெளி கழகம் பயன்படுத்துகிற இந்த விண்கலங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீயூசபிள் கிடையாது. ஒரு முறை விண்ணுக்கு போச்சிங்கன்னா அது திரும்ப எடுத்து அதை பயன்படுத்த முடியாது. அது கடலில் விழுந்துடும். அப்படிலாம் கடலில் விழுந்ததை அவங்க எடுத்துகிட்டு வந்து வேறு ஏதோ ஒரு பயன்பாட்டுக்கு பயன்படுத்திப்பாங்க. இது வரைக்கும் இதுதான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதனால் என்ன நம்மளுக்கு பிரச்சனை பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு காம்பனண்ட்டுமே அந்த விண்கலத்தில் பயன்படுத்தக்கூடிய எல்லா எலக்ட்ரானிக்ஸ் காம்பனண்ட்டுமே ரொம்பவே விலை உயர்ந்த காம்பனண்ட்ஸ் தான். இந்த காம்பனண்ட்ஸ் எல்லாமே ஒரே ஒரு முறை பயன்பாட்டுக்கு நம்ம செயல்படுத்தும் போது அந்த மிஷினோட காஸ்ட் ரொம்ப அதிகமாகுது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு வெஹிக்கிளை டிசைன் பண்ணுறீங்க, அது ஒரே ஒரு முறை தான் நீங்கள் பயன்படுத்த முடியும். அப்படின்னா நீங்கள் அதில் போடக்கூடிய பல மில்லியன் டாலர்ஸ் ஒரே ஒரு பயன்பாட்டுக்கு மட்டும் தான் பயன்படுது. அதுவே அந்த வெஹிக்கிளை நாம் திரும்ப எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் பயன்படுத்தலாம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய காசு சேமிக்கப்படும். அதே மாதிரி அந்த மிஷினோட அடுத்தடுத்து ஃப்ரீக்வன்சியுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இதை வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிருக்காங்க ISRO. அவங்க கூட சேர்ந்து IAF, அப்புறம் DRDO, இந்த மாதிரி பல அமைப்புகள் எல்லாமே கூட்டம் சேர்ந்து இந்த முயற்சியை வெற்றிகரமாக பண்ணியிருக்காங்க. இந்த புஷ்பக் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த விண்கலம் அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் அமெரிக்காவில் பார்த்துருப்பீங்கள்ல, நாசாவோட அந்த ஸ்பேஸ் ஷட்டில்ஸும் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொலம்பியா, டிஸ்கவரி, இந்த மாதிரி அந்த ஸ்பேஸ் ஷட்டில்ஸோட ஒரு டிசைன் தான் இதுவுமே. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் ஷட்டில்ஸ் எல்லாமே ரிட்டையர் ஆகிடுச்சு. ரஷ்யாவோட புரன் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்டுமே அதுவுமே ஒரே ஒரு முறை பயன்படுத்தினாங்க, அப்புறம் அதுவுமே ரிட்டையர் பண்ணிட்டாங்க. இப்படி பல நாடுகள் இந்த ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிளை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கும்போது இந்தியா எதுக்காக இந்த மிஷனை எடுத்திருக்காங்க, இந்தியா எதுக்காக இப்போ இதை டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இது மூலமாக என்ன கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் இப்போ தான் விண்வெளித்துறையில் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மேலே வந்துக்கிட்டே இருக்கோம். இது வரைக்கும் இந்திய நாட்டிலிருந்து ஒரு சில வீரர்கள் விண்வெளிக்கு போயிருக்காங்க. ஆனால் அவங்க யாருமே இந்தியாவோட அந்த மண்ணிலிருந்து அவங்க செலுத்தப்படலை. எல்லாருமே அமெரிக்கா, ரஷ்யா, அந்த மாதிரி வேறு நாட்டிலிருந்து தான் அவங்க போயிருக்காங்க. இப்போ நம்ம நாட்டு வீரர்களை நாமளே இங்கிருந்து அனுப்பணும் அப்படின்னா நம்ம தற்சார்பு அப்படிங்கிற அந்த கொள்கையை பயன்படுத்தி நம்ம எல்லா பொருட்களுமே உருவாக்கணும். அதாவது நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த ஸ்பேஸ் ஷட்டில் ஆகட்டும், அதுக்கான எல்லா உபகரணமுமே இந்தியாவிலே தயார் பண்ணுறதா இருக்கணும். இப்படி பண்ணோம்னா நம்மளே நம்மளுடைய நாட்டில் தயாரித்த பொருட்களை பயன்படுத்தி நம்ம வீரர்களை விண்வெளிக்கு அனுப்பலாம். இதோட முதற்கட்ட சோதனையாக தான் புஷ்பக் இப்போ வெற்றிகரமாக செயல்படுத்தி பார்த்துருக்காங்க. 2016 முதல் முறையாக அதை சோதனை பண்ணி பார்த்தாங்க. அதுக்கப்புறமா போன வருஷம் இதை செயல்படுத்தி பார்த்தாங்க. இப்போ தான் ரொம்ப வெற்றிகரமாக இதை செயல்படுத்தி பார்த்துருக்காங்க. முன்னாடி நடந்ததுக்கும் இப்போ நடந்ததுக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பேஸ் ஷட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு சின்ன ஒரு ஏர்கிராஃப்ட் மாதிரி தான் இருக்கும். அதாவது சின்ன ஒரு ஏரோப்ளைன் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதோடைய ரெக்கைகள் பார்த்தீங்கன்னா, அதோடைய அகலம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த ஸ்பேஸ் ஷட்டில் அதுக்குன்னு தனியாக ஒரு ஃபியூலை ஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு போகவே செய்யாது. நீங்கள் இந்த கொலம்பியா, இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்பேஸ் ஷட்டில்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, அதில் பெருசாக ஒரு ஆரஞ்சு கலர் டேங்க் இருக்கும். அதுக்கு ரெண்டு பக்கமுமே வெள்ளை கலரில் 2 குச்சி மாதிரி கொஞ்சம் வச்சுருப்பாங்க. இந்த 3 சேர்ந்து தான் அந்த ஸ்பேஸ் ஷட்டில் மேலே விண்ணுக்கு கொண்டு போகும். அங்கே கொண்டு போகும்போது பாதி வழியிலேயே இந்த சாலிட் பூஸ்டர் ஆகட்டும், அந்த லிக்விட் டேங்க் ஆகட்டும், எல்லாமே கலட்டி விடப்பட்டு கடைசியாக அந்த ஏரோப்ளைன் மாதிரி இருக்கிற அந்த அமைப்பு மட்டும் தான் விண்வெளிக்கு போகும். அதை ஆர்பிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. இந்த ஆர்பிட்டர் அமைப்பை தான் இப்போ நம்ம வெற்றிகரமாக செயல்படுத்தி பார்த்துருக்கோம். இந்த ஆர்பிட்டர் அமைப்புக்குள்ளே எந்த ஒரு ஃபியூல் ஸ்டோரேஜுமே கிடையாது. அப்புறம் எப்படி அதை நம்ம பறக்க வைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கிட்டத்தட்ட நீங்கள் பேப்பர் ராக்கெட் விடுவீங்க பார்த்தீங்களா, அந்த பேப்பர் ராக்கெட் விடும்போது அது அப்படியே கிளைட் பண்ணிக்கிட்டே காற்றுல போகும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இந்த விமானமுமே பறக்கும். இதுக்குன்னு தனியாக ஒரு புஷ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரொபல்ஷன் சிஸ்டம் கிடையாது. காற்றுல அப்படியே ஒரு பேப்பர் ராக்கெட் மாதிரி தான் அப்படியே கிளைட் பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நடந்தது என்னென்னா, நம்ம இந்த சின்னூக் அப்படிங்கிற ஒரு ஹெலிகாப்டரை பயன்படுத்தி இந்த புஷ்பக் விமானத்தை 4.5 கிலோமீட்டர் அந்த உயரத்துக்கு கொண்டு போயிருக்கோம். அங்கேருந்து அதை விட்டுட்டாங்க. முதல் முறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முதல் முறை பண்ணும்போது அது கரெக்டாக ரன்வேக்கு அலைன் பண்ணி விட்டுட்டாங்க. அதுக்கு வேற எந்த ஒரு மெனுவருமே கிடையாது. அதாவது வேறு எந்த பக்கமும் திரும்ப தேவையில்லை. அது நேராக அப்படியே கிளைட் பண்ணிவிட்டு ரன்வேல இறங்கணும். அது மட்டும் தான் முதல் கட்ட சோதனை. இப்போ இரண்டாம் கட்ட சோதனை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ரன்வே எங்கே இருக்குன்னா ரன்வேலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி கொண்டு போய் விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் விட்டுருக்காங்க. 4 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போயிட்டு 4.5 கிலோமீட்டர் ஹைட்டில் இருந்து அதை கீழே விட்டுருக்காங்க. இப்போ என்னென்னா, அந்த ரன்வே எங்கே இருக்குது அதை விட்டுட்டு ரொம்ப தூரத்தில் அதை கொண்டு போய் விட்டுட்டாங்க. அங்கே விட்டது ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ பைலட்டை மட்டுமே பயன்படுத்தி அங்கேருந்து அதுவாகவே அதோட ட்ரெஜெக்டரி எல்லாமே கரெக்ட் பண்ணி இந்த ரன்வேக்கு நேராக அலைன் பண்ணணும். அலைன் பண்ணதுக்கப்புறமா இந்த ரன்வேவில் சேஃபாக லேண்ட் ஆகணும். இது ரொம்ப பெரிய ஒரு விஷயங்க. ஏன்னா ஆட்டோமேட்டிக்கில் போடும்போது எந்த ஒரு மேனுவல் கண்ட்ரோலுமே இருக்காது. எந்த ஒரு பர்சனுமே அதை கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஏர்க்ராஃப்டாகவே அது அந்த ரன்வே எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரியாக கணிச்சு
அந்த ரன்வேக்கு தகுந்தாப்புல அதை அலைன் பண்ணி அது வந்து லேண்ட் ஆகணும். இது லேண்ட் ஆனதுக்கப்புறமா அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற பேராஷூட் ஓப்பன் ஆகும். அதோட லேண்டிங் கியர்ஸில் பார்த்தீங்கன்னா பிரேக்ஸ் இருக்கும். இதெல்லாம் பயன்படுத்தி சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஏர்க்ராஃப்ட் வந்து ரன்வேல நிற்கணும். இதுதான் கொடுக்கப்பட்ட அந்த டாஸ்க்கு. இந்த டாஸ்க்கை அந்த ஏர்க்ராஃப்ட் வெற்றிகரமாக முடிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த சின்ன சைஸ் ஏர்க்ராஃப்டை வெற்றிகரமாக செயல்படுத்துனதுனால இப்போ நம்ம ரொம்ப தைரியமாக பெரிய சைஸ் ஏர்க்ராஃப்டை ரொம்ப சுலபமாக நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க முடியும். இது சாத்தியப்பட்ட உடனே இந்தியாவோட அடுத்த திட்டம் பார்த்தீங்கன்னா 2035க்குள்ளார விண்வெளியில் ஒரு ஆய்வுக்கூடத்தை அமைக்கிறது. அப்படி இந்த ஆய்வுக்கூடத்தை அமைச்சிட்டாங்கன்னா இந்த ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிளை பயன்படுத்தி விண்வெளி வீரர்களை நம்ம ரொம்ப சுலபமாக பூமியிலிருந்து அந்த ஆய்வுக்கூடத்துக்கும் ஆய்வுக்கூடத்துலேருந்து பூமிக்குமே நம்ம கொண்டு வர முடியும். இது எல்லாமே ரொம்ப லோ காஸ்ட்டில் பண்ண முடியும். அதுதான் இங்கே இருக்கிறதுலே ரொம்ப பெரிய ஹைலைட்டான விஷயம். இதோட அப்டேட்ஸ் என்னங்கிறத வரக்கூடிய வீடியோக்களில் பார்ப்போம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. மீண்டும் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.